சாமி, பண கஷ்டம் இந்த மாதிரி எந்திரங்கள் வாங்கி வச்சா கவலை நீங்குமா? அதாவது பண கஷ்டம் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஒரு எந்திரத்தை நம்ம பணம் செலவு பண்ணி ஒரு எந்திரத்தை வாங்கி அதை வீட்டில் வச்சு ஊதுபத்தி தூவம் காட்டினா பண கஷ்டம் தீந்துருமா அப்படிங்கிறதான கேள்வி. அன்பு உறவுகளே, ஏற்கனவே எந்திரங்கள் வாங்கி ஏமாந்து போனவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, இதுவும் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். தெய்வங்கள் நம்பிக்கை நமக்கு வேணும். ஏன்னா அந்த நம்பிக்கையால் தான் நம்ம இப்போதைக்கு நம்ம இருக்கோம். வேறு யாரும் மனசால் நம்ப முடியாது. தெய்வம் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கோம், நல்லது நடக்கும். அடுத்து உங்கள் மேலே உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். எந்திரத்தை இப்போ நம்ம ஒரு 1000, இப்போ 1000க்குலாம் எந்திரம் கிடையாதுங்க. இப்போல்லாம் ஆன்லைனில் விற்கிறத ரொம்ப பேர் வாங்குகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே போயிட்டே இருக்கு. அப்படி கடன் வாங்கி அந்த எந்திரத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு ஊதுபத்தி தீபமெல்லாம் காட்டி அதுக்கு மந்திரமெல்லாம் சொல்லி எனக்கு பணம் வரணும்னு சொன்னால் அந்த எந்திரம் எவ்வளவு பணம் கொடுக்கும்? அப்படி பணம் கொடுக்குற எந்திரமாக இருந்தால் எனக்கு ஒரு 1000 எந்திரம் அனுப்பி வைங்க ஐயா. சும்மா வீட்டிலே வேலைக்கு போகாமல் உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு அழகான வழி எந்திரம். இப்படி ஒரு எந்திரம் வந்தால் நல்லதானே? அதுதான் நானும் கேட்குறேன். எந்திரத்தை வீட்டில் வைத்தால் பணமழை கொட்டும். மழையே பெய்ய மாட்டேங்குது ஒழுங்கா. இப்போ எந்திரத்தை வச்சா பணமழை கொட்டுங்கிறாங்க. பெரிய விஷயம் ஐயா. லட்சக்கணக்கில் கொடுத்து கூட வாங்கிடுவேன், ஆனால் பணமழை கொட்டிக்கிட்டே இருக்கும். செய்யலாமா? கடன் வாங்கி கூட செய்யலாமே. ஆனால் எந்திரத்தை வீட்டில் வச்சு ஊதுபத்தி தூபம் காட்டிக்கிட்டே இருப்பீங்களே தவிர பணம் கொட்டாது, கடனாயிருங்க. எந்திரம் இதெல்லாம் நம்பிக்கைங்க. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அளவோடு நிப்பாட்டிக்கிறது. எந்திரத்தை வச்சாதான் தொழில் நடக்கும், எந்திரத்தை வச்சாதான் பணம் வரும் அப்படின்னு நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எந்த பணமும் வராது, எந்த தொழிலும் நடக்காது. நீங்கள் அதில் இறங்கணும், நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும். முழு முயற்சியாக நீங்கள் உங்களுடைய உழைப்பு அதில் இருக்கும். அப்படி இருந்தால் தானே பணம் வரும். இப்போ ஒருத்தர் எந்திரத்தை வாங்கி வச்சு ஒரு நம்பிக்கை, அவருக்கு ஒரு சக்தி கிடைச்சிடும். நீங்கள் போங்க, வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நீங்கள் வச்சுக்கிட்டு நான் எந்திரத்தை வாங்கி வச்சுட்டேன், எனக்கு வந்து பணமே வரமாட்டேங்குது, நாங்கள் எதுவும் வரமாட்டேங்குது, கஷ்டம், திருப்பி ஒரு எந்திரம் வாங்குறது. இப்படியே ரொம்ப பேர் ஏமாந்து போகிறாங்க. அப்படி ஏமாறாதீங்க. எந்திரம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கடவுள் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதை உங்கள் மேலேயும் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் எந்திரத்தை வாங்கி வச்சுட்டோம், தாயத்தை வாங்கி வச்சுட்டோம், இதனால் வந்து எங்களுக்கு பணம் கொட்டும் அப்படின்னு வீட்டில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சண்டை தான் அடிக்கடி வரும். அதனால் சண்டை வர்றதுக்கு காரணமே முதல்ல பணம் தான். அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தொழில் இருக்கணும், தொழில் ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி போய் ஏமாறாதீங்க. காசு சம்பாதிக்கிறது கஷ்டம்.